ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து துணி தைக்க கடையில் போய் நூல்கட்டை வாங்க போவோம். அந்த நூல்கட்டை வாங்கும்போது நம்ம அந்த துணிக்கு மேலே இப்போ என்ன துணி தைக்க போகிறோமோ அந்த துணிக்கு மேலே நூல்கட்டையை இந்த மாதிரி நம்ம வச்சு பார்ப்போம். வச்சு பார்க்கும்போது நமக்கு சில டைம் வந்து கரெக்டாக கிடைக்கும், சில டைம் வந்து கரெக்டாக கிடைக்காது. கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து தைக்கும்போது இந்த நூலோட கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், துணியிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சில டைம் வந்து நம்ம அந்த நூல்கட்டையை மேலே வச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இது மேட்ச் ஆகாதுன்னு நம்ம நூல்கட்டையை வச்சுருவோம். நம்ம துணிக்கு கரெக்டான கலர் கிடைக்காம நம்ம வேறு கடைக்கு போய் வாங்குறது மாதிரி இருக்கும். நமக்கு இப்போ கரெக்டான கலர் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நூல் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நூல்கட்டையிலையுமே நம்ம இப்போ எல்லோ கலர்னு எடுத்துட்டோம்னா அதில் 4-5 வெரைட்டி கலர் இருக்குது. அதை நம்ம எப்படி பார்த்து வாங்கலாம்னா அந்த நூல்கட்டையில் கொஞ்சம் நூலை மட்டும் இப்படி பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம துணியோட கலருக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு அந்த துணியிலேருந்து டிஃப்ரென்ஸாக தெரியுதா இல்லைன்னா கரெக்டாக இருக்கான்னு நமக்கு கரெக்டாக தெரியும். சில டைம் வந்து நூல்கட்டையை நம்ம மேலே வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த கலர் வந்து மேட்ச் ஆகுனது மாதிரி தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நூலை விரித்து அந்த துணிக்கு மேலே வச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த கலர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு தெரியும். இப்போ இது நான் இன்னொரு க்ரீன் கலர்லேயே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். க்ரீன் கலர்லேயே நமக்கு எவ்வளோ கலர் இருக்குன்னு பாருங்கள். டார்க் கலர் இருக்குது, லைட் கலர் இருக்குது, கொஞ்சம் லைட் கலர், ரொம்ப லைட் கலர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இப்போ இருக்குது. அதனால் வந்து நம்ம இப்படி மேலே வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக சில டைம் கரெக்டான நூல்கட்டையாக இருக்கும், ஆனால் செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த நூலை இப்படி விரித்து கொஞ்சம் நீட்டி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த துணிக்கு மேலே வச்சு பார்த்தே வாங்குங்க. உங்களுக்கு கரெக்டான நூல்கட்டை கரெக்டான கலர் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டிலனா நம்ம இப்படி பார்த்துடலாம், ஆனால் கடையில் வந்து நமக்கு இப்படி இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ கவரை ஃபுல்லுமே நம்ம எடுத்து இது பண்ண முடியாது, கடையில் கண்டிப்பாக திட்டிடுவாங்க. அதனால் வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னா இந்த கவரை கொஞ்சமாக மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அந்த நூலை இப்படி லைட்டாக எடுத்து பார்த்தோன்னா நமக்கு அந்த நூல் வந்து உள்ளே சுற்றி வச்சுருக்கிறது இருக்கும். அதை கொஞ்சமாக வெளியே எடுத்துக்கோங்க. கவரை ஃபுல்லுமே வெளியே எடுத்துடாதுங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ எந்த துணி வாங்க போகிறோமோ அதுக்கு மேலே எப்படி வச்சு பார்த்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்குன்னா அதை மறுபடியும் நூலை எப்படி சுற்றிட்டு நம்ம கவரை கீழே தாத்துக்கலாம். இது வந்து கடையிலே நம்ம திட்டு வாங்க வேண்டியது வராது. கவரை நீங்கள் இப்படி ஃபுல்லுமே எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் மாட்டதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி பார்த்து வாங்குவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.